ஹாய்ங்க ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய லா ஆஃப் மெத்தட்ல என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா, அகெயின் மணி பணத்துக்காக தான் பார்க்க போறோம். பணத்துக்கே நம்மளதுல பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நெறைய நம்பர்ஸ், சிகில்ஸ் அண்ட் வந்துட்டு பரிகார முறைகள் அதாவது நம்மளுடைய டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் வந்துட்டு நெறைய இருக்கு. அதுல இன்னைக்கு பார்க்க போறது கலர்ச்சிக்காய். இந்த காய வச்சு நம்ம வந்து எப்படி வந்து மணி மேக்னெட்டா நம்ம வந்து மாறுறது, மணிய எப்படி நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். இதுலயும் நெறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, நாங்க வந்து இந்த பொருளெல்லாம் வச்சுக்கிட்டா மட்டும் எப்படி எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சொல்றேன். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்ன்றது என்னைக்குமே தோத்து போகாது. நம்ம என்ன வேலை பண்றோமோ, நெறைய பேர் வந்து நான் இவ்ளோ உழைக்கிறேன், இவ்ளோ வந்து கஷ்டப்படுறேன். ஆனா எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல. எனக்கு எவ்ளோ வந்து சம்பாதிச்சாலும் என்கிட்ட ஒட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி சொல்றவங்க, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இதுல ஒரு கடமைக்கு நான் வந்து குடுத்தத வரைஞ்சுட்டேன், ஃபோல்ட் பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னு இல்லாம, இத வந்து நீங்க வந்து முறையா மேனிஃபெஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய மனச ஒருநிலைப்படுத்தி, நீங்க வந்து பிரபஞ்சம், ஆகாயத்த நோக்கி, நீங்க வந்துட்டு உங்களுடைய சோல் பவர மட்டும் ஆக்டிவேட் பண்ணி, நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போறீங்க. நீங்க கேட்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி குடுக்கும். இது வந்து ஒரு மேஜிக் தான். ஆனா, அது நீங்க பண்ணி அனுபவிக்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய உண்மையான பலன் என்ன அப்படிங்கிறது உங்களால வந்துட்டு உணர முடியும். இப்ப வந்து நான் சொன்ன மாரி கலர்ச்சிக்காய். கலர்ச்சிக்காய் அப்படின்றது இந்த மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லலாம் கிடைக்கும். இந்த காயில நம்ம வந்து ரூன் அப்படின்றது என்ன அப்படின்னா சிம்பிள். இந்த சிம்பிள் எல்லாம் இப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தரால உருவாக்கப்பட்டது கிடையாது. இது எல்லாமே ஆதி காலத்துல ஆல்ரெடி நமக்கு எழுதி வச்சத தான் நமக்கு வந்து இப்ப அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அத பயன்படுத்திட்டு வரோம். இதுல வந்து ரூன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மணிக்கான சிம்பிள். நம்ம வந்து யூசுவலா இப்ப எஃப் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். இந்த சிம்பல ஒரு கலர்ஷிக்காயில நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அடுத்ததா இது வந்து இன்னொரு சிம்பல். இது வந்து இன்னொரு சிம்பல். இந்த மாதிரி 3 சிம்பலையுமே நீங்க வந்து ஒரு ஒரு காயில வந்து வரைஞ்சிருக்கீங்க. வரைஞ்சிட்டு இத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் உங்களுடைய மனச வந்து அமைதிப்படுத்திட்டு, ஒருநிலைப்படுத்தி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. உங்கள நோக்கி பணம் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மணி பிளாக்கேஜ்லாம் போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பெரிய மணி மேக்னெட்டா மாறுனதுக்கு நன்றி. நீங்க மணி மேக்னெட்டா மாறும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு விஷயம், ஒரு பண தேவைக்கான ஒரு விஷயத்த நெனச்சாலே போதும். எங்க இருந்தாவது மிராக்கிள் மாரி ஒரு ₹1000 கூட ஆகட்டுமே, அது ஒரு மிராக்கிள் மாரி உங்க அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். நீங்க எப்பயோ யாருக்காவது குடுத்திருப்பீங்க. இல்ல எப்பயாவது உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருந்திருக்கும். அது வந்து உங்களுக்கே ஆச்சரியப்பட வைக்கும். என்னடா நம்ம நெனைக்க தானே செஞ்சோம் கிடைச்சிருச்சே அப்டின்றது. இது வந்து நீங்க ரெகுலரா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்ல வந்துட்டு நடக்கும். இப்ப நான் வரைஞ்சேன் இல்லையா? அந்த வரைஞ்ச சிம்பிள் தான் இந்த 3 சிம்பிள். இந்த 3 சிம்பிள் தான் நான் அந்த காயில வரைஞ்சிருக்கேன். இத நீங்க வரைஞ்சு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். எனக்கு இந்த காய்லாம் வாங்க முடியாது, கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஒரு ஒரு சிம்பிளுமே பிரியாணி இலை இருக்கு இல்லையா? அந்த பிரியாணி இலையில நீங்க வந்து வரைஞ்சுக்கலாம். ஒவ்வொரு இலையில ஒவ்வொரு டயகிராம் வரையலாம். இல்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூன் வரையலாம். வரைஞ்சு அத நீங்க மனசார மேனிஃபெஸ்ட் பண்ணி அத எரிச்சு, அத நீங்க வானத்த நோக்கி தூவி விட்டுறலாம். சிலருக்கு வந்து டெர்ரேஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு கிண்ணத்துல நீங்க வந்து பால்கனில வச்சுட்டீங்கன்னா கூட, அது வந்து காத்தோட கலந்துரும் உங்களுக்கு. அந்த மாரியும் பண்ணலாம். அண்ட் இன்னொருத்தர் கேட்கறது என்னன்னா, எல்லாமே வந்து ஒரு ஓட்டை, இல்ல கிழிசல் இல்லாத இலையா யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்களே அப்டின்ட்டு. இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி நமக்கு வந்து டேமேஜ் ஆன பிரியாணி இலை தான் கிடைக்குது. அந்த மாரி இருக்கிற இலைகள வேஸ்ட் பண்ணாம, அதுல நீங்க வந்து டெய்லி டெய்லி ஈவ்னிங் வந்துட்டு வீட்ல நம்ம விளக்கேத்துற நேரத்துல அந்த கிழிசலான இலைகள், பிரியாணி இலையெல்லாம் ஒரு சாம்பிராணி காட்டுற அந்த தட்டுல வந்து வச்சு, அதோட வந்து பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு போட்டு, நீங்க முடிஞ்சா வெட்டி வேரோட வச்சு எரிச்சு பாருங்களேன். உங்க வீடு வந்து அவ்ளோ பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டு வரும். உங்க வீட்ல ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இல்லாம, ரொம்ப அமைதியான தூக்கம், அமைதியான மனநிலை எல்லாருக்குமே வந்து இருக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? இந்த கலர்ஷிக்காய நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு சின்ன ஜிப்லாக் கவர்ல போட்டுடுறேன். இல்ல நீங்க வந்து ஒரு கண்ணாடி ஜார்ல கூட நீங்க போட்டுக்கலாம். எப்பவுமே நான் வந்து சொல்ற மாதிரி பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் தான் நமக்கு வந்து மெயினான பெரிய நல்ல இன்கிரீடியன்ட். அதையும் நீங்க வந்து உள்ள போட்டுக்கிறீங்க. அதோட வந்துட்டு ஏலக்காவும், கிராம்பும் ஆட் பண்றீங்க.
ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி, நீங்க உங்களுடைய ஆஃபீஸ் டேபிளோ, இல்ல நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, இல்ல நீங்க எங்க வந்து கேஷ் வைப்பீங்களோ, இல்ல நீங்க ஒரு காய்கறி கடை வச்சிருக்கீங்க, அந்த கல்லாப்பெட்டியில, இதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து இத நீங்க வச்சுக்கலாம். டெய்லி டெய்லி இத எடுத்து, நீங்க உங்க கைய வந்து அழகா இதுல வச்சு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நீங்க இந்த கவர, இந்த பொருட்கள எவ்வளவுக்கு அளவு தொடுறீங்களோ, உங்களுடைய சோல் பவரும் இதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, பண தேவைக்கான விஷயங்கள் உங்கள நோக்கி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கான ஃபீட்பேக்க எங்களுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.